ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெத்தார் தான் ஓடிட்டுருக்கு. பட் பரவாயில்ல, மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிஃப்டி 50 163 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 23,703 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 76,281 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 582 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 554 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 50,180 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 1.5% நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது, கனரா பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது, ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் 1.5% விழுந்திருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி 4% மேலே விழுந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் எகெயின் ஒரு 750 வந்தால் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% விழுந்திருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1% காலி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% காலி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது, எஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப்பில் கேட்டுட்ருக்கீங்க, நிஃப்டி வந்து 20,000 வரும் போல் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆக்சுவலி ட்ரெண்டை தான் நான் சொல்ல முடியும், இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்டாக எனக்கு கணிக்க முடியாது. இதே சிச்சுவேஷன் இப்போ இருக்கிற குளோபல் சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போகும். பட் எந்த அளவு கீழே விழும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ட்ரெண்டை விட பார்த்தீங்கன்னா இதே சிச்சுவேஷன் இன்னும் 2 மாதம் போச்சுன்னா போகலாம். பட் இப்போ சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு இது கண்டினியூ ஆகுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது இன்னைக்குள்ள அப்டேட்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஈரான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேற்று தாய்லாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வந்த கப்பலை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதே இன்னைக்கு வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அங்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூட ஈரானோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி நம்மளோட கப்பலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ இதே சிச்சுவேஷன் எக்ஸாக்டாக கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியலை. பட் அவங்க அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த 2 நாடுகளையும் தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டில் சில எக்ஸ்டென்ஷனை கொடுக்குறாங்க. பட் அவங்க வந்து அமெரிக்கா கூட இஸ்ரேல் கூட இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஈரான் ஒரு சில டிமாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது அவங்கள வந்து அந்த நியூக்ளியர் வெப்பன் ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ண விடணும், ஃப்யூச்சரில் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது, அது மாதிரி சில டிமாண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த டிமாண்ட்ஸை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டால் தான் வாரம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே குளோபல் அப்டேட்ஸாக இருக்குது. பட் எக்ஸாக்ட் அப்டேட் இது தான். ஆனால் மார்க்கெட் எந்த ட்ரெண்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அது வந்து இனி வந்து இந்த சிச்சுவேஷன்லாம் எப்படி நடக்குது அதை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் மார்க்கெட் பார்க்கும்போது எனர்ஜி, பிஎஸ்சி, இன்ஃப்ரா, மெட்டல், சர்வீஸ், பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. குறிப்பாக எனர்ஜி செக்டார் இன்றைக்கி நல்லா பாசிட்டிவ்ல இருக்குது. டெக்னாலஜி, ஃபார்மா, ஃபினான்ஸ், ரியாலிட்டி, பேங்கிங், சிமெண்ட்டு, ஆட்டோ, கன்சியூமர் இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்குது. நேற்று மாதிரி கன்சியூமர் ஆட்டோவும் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கும் கோல்கேட் பாம் ஆயில் பார்க்கும்போது 3% விழுந்திருக்கு பாம் ஆயில். அடுத்து பார்க்கும்போது டாபர் அது 3% அவுட்டு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2% அவுட்டு, ஜூப்ளியன்ட் ஃபுட்ஸு, டாடா கன்சியூமர், ஐடிசி இதெல்லாம் 1% அந்த ரேஞ்சில் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக எனர்ஜி செக்டார்னு எடுத்து பார்க்கும்போது டாடா பவர் 5% மேலே ரேலியாக இருக்குது, கெயில் 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது, என்டிபிசி, பெட்ரோநெட் எல்என்ஜி, அடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பவர் கிரிட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிபிசிஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆட்டோ செக்டார் எடுத்து பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் 4% விழுந்திருக்கு, அசோக் லேலண்ட் 4% விழுந்திருக்கு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 3.5% விழுந்திருக்கு, மாருதி சுசுகி 2.5% விழுந்திருக்கு, ஹீரோ மோட்டார் காப் 2% விழுந்திருக்கு, பஜாஜ் ஆட்டோ, பாரத் ஃபோர்ஜ் இதெல்லாம் நெகட்டிவில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஆட்டோ இண்டஸ்ட்ரியும் ப்ளஸ் வந்து பார்க்கும்போது கன்சியூமர் இண்டஸ்ட்ரி இந்த 2 இண்டஸ்ட்ரியும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹெவியாக நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வருண் பிவரேஜஸ். ஆக்சுவலி வருண் பிவரேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. 410 ரூபா அப்படிங்கிற 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. இப்போ 414 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி அவங்க பார்க்கும்போது வருண் பிவரேஜஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 செஷனில் 7 செஷன் நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு வருண் பிவரேஜஸ். அது இல்லாமல் இந்த ஸ்டாக் இந்த மாதத்தில் ஒரு 8% விழுந்திருக்கு. போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் ஒரு 5% அந்த ரேஞ்சில் விழுந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வந்திருக்கான்னு பார்த்தேன். ஸோ அப்படி எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே இன்னும் ஸ்டில் வரல. 4 to 6 டைம்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஏர்னிங் பி ரேஷியோ இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் இன்றைக்கி 6% ரேலியாக இருக்குது. ஸோ இங்கே $150 மில்லியன் ஒர்த் ஆஃப் அக்ரோ கெமிக்கல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சப்ளை கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து குளோபல் அக்ரோ கெமிக்கல் கம்பெனிட்ட தான் அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $150 மில்லியன் அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்விக்கி, சொமேட்டோ. ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கெல்லாம் விழுந்துருந்துச்சு. இது வந்து அந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா விழுந்துருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஆயில் பிரச்சனை முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டும் இந்தியா வந்து அலோவ் பண்ணுறாங்க.
இந்த பிரச்சனை விரைவில் சால்வ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். எல்பிஜி இஷ்யூவும் நெக்ஸ்ட் இன்னைக்கு காலத்தில் பார்க்கும்போது பெட்ரோல் பல்கில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பைக்கு காரை கொண்டு போட்டுட்டு ரஷ் பண்ணிட்டு நிற்கிறோம். அதாவது கவர்மெண்ட்டே ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பேக்ட் கிடையாது. இப்போதைக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகுறது இந்த எல்பிஜி அண்ட் எல்என்ஜி தான். ஆனால் மக்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகிட்டு நியூஸ் எதுவுமே ஒழுங்காக பார்க்காம, அதுவும் ரஷ்யாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்தே வந்துட்டு கிட்டத்தட்ட. பட் இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுற ஒரு டெய்லி அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அப்டேட் பண்ணாமல் யாரோ ஏதோ சோஷியல் மீடியாவில் போடுறத பார்த்துட்டு போய் பெட்ரோல் பல்க் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பெட்ரோல் வந்து இப்போதைக்கு இஷ்யூ கிடையாது. பெட்ரோல் டீசல் அது எல்லாமே க்ரூட் ஆயில் வந்து நம்ம ரஷ்யாட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஒரு 30 டேஸுக்கு. ஸோ ப்ராப்பராக நியூஸை அப்டேட் பண்ணிவிட்டு இது மாதிரி இதிலெல்லாம் பண்ணுங்கள். அதுனால எத்தனை பேருக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்கள். இஷ்யூங்கிறது அந்த எல்பிஜி அதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆகுது, எல்பிஜி அண்ட் எல்என்ஜி. ஸோ ப்ராப்பராக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சென்செக்ஸ் இன்னைக்கு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் விழுந்துச்சு. ரெண்டாவது தான் மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ரியாக்ஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதில் 5 லட்சம் கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லேஷன் வைப் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா ஆயில் ப்ரைஸு பெர் பேரலுக்கு $100 பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்திருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூவாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ருப்பியும் 92 ரூபா தாண்டி விழுந்திருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் இந்த வருஷத்தில் மட்டுமே 10% மேலே விழுந்திருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸோட வெல்த் பார்க்கும்போது 3 லட்சம் கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வீக் ரிஃபைனிங் மார்ஜின், நெக்ஸ்ட் வந்து ஹெவி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அமெரிக்காவில் $300 பில்லியன் அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட வேல்யூ எவ்வளோனா இன்றைக்குள்ள டாலர் வேல்யூ 90 ரூபா. ஆவரேஜாக 90 ரூபா வச்சு பார்த்தாலும் 92 ரூபா இருக்குது. ஆவரேஜாக நான் 90 ரூபா வச்சு சொல்கிறேன். $300 பில்லியன் அதோட வேல்யூ 27 லட்சம் கோடி. 27 லட்சம் கோடி. ஸோ அந்த ட்ரெண்ட் அளவுக்கு, அதாவது அந்த வேல்யூவுக்கு அவங்க உண்மையாட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயே 3 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா வெல்த் வந்து வைப் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்பிஎஃப்சி கம்பெனிஸுக்கு இவங்க நொமராஸில் அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 4 என்பிஎஃப்சி கம்பெனி அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்என்டி ஃபினான்ஸு, பிரமால் ஃபினான்ஸு, டாடா கேபிட்டல், ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ். இதில் ஃபஸ்ட்டு 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் அவங்க இவங்க பிரமால் ஃபினான்ஸுக்கு 2150 ரூபா சொல்கிறாங்க. எல்என்டி ஃபினான்ஸுக்கு 325 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. டாடா கேபிட்டலுக்கு 400 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் 760 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கு நொமரா பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் ப்ரைஸை சொல்லியிருக்காங்க. அப் டு 26% அளவுக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாமே மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆயில் ப்ரைஸ் எகெயின் பார்த்தீங்கன்னா $100 வந்து ஹிட் பண்ணியிருக்குது. இதனால் ஏர்லைன் ஸ்டாக்ஸு, இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி பெயிண்ட் ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு பெயிண்ட் ஸ்டாக்ஸ், டயர் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே விழுந்துருந்துச்சு. அது மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஏஷியன் பெயிண்ட்ஸ், இண்டிகோ. ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் இண்டிகோலாம் ஓரளவு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். அப்போலோ டயர்ஸ் 4% விழுந்துருந்துச்சு. எம்ஆர்எஃப் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ ஹையர் ஆயில் ப்ரைஸஸ் மேபி இது வந்து சஸ்டெயின் ஆகுமா இல்லை வந்து விழுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். விழுந்துச்சுன்னா எகெயின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்ஷனில் வருவாங்க. அது மாதிரி ஜெஃப்ரீஸ் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு ஒரு காஷியஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. 4-7 அந்த ரேஞ்சில் பி ரேஷியோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க 11,350 ரூபா அந்த ரேஞ்சில் டார்கெட் ப்ரைஸ் வச்சு 13% அப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு ஜெஃப்ரீஸ் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இந்தியா கொஞ்சம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும் இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னாலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்என்ஜி சப்ளை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரப்ஷன் ஆகிற பட்சத்தில் யூரியா ப்ரொடக்ஷன், ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகுது. இதனால் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் 60% 70% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்பிஜி சிலிண்டரோட ப்ரைஸும் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபுட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கேயோ நடக்கிற ஒரு வாரனால் எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போதே தலை சுத்த தான் செய்யுது. பிரிட்டானியாவுக்கு ஆன்டிக்யூ பார்த்தீங்கன்னா பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 7000 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ இருக்க ட்ரெண்ட்லேருந்து 18.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கோல் இந்தியாவுக்கு ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா 11% அப்சைட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 485 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. 450 ரூபாலேருந்து இப்போ 485 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஏஜிஆர் ஃபினான்ஷியலில் 26 to 28 அந்த டைம் வரைக்கும் 9% சொல்லியிருக்கிறாங்க. இது கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஏர் ஒர்க்ஸ் இந்தியா அந்த கம்பெனியில் அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 14.2% ஸ்டேக் வந்து அடிஷ்னலாட்டு வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 99.98% ஸ்டேக் வந்து அதானி என்டர்பிரைசஸ் அந்த ஏர் ஒர்க்ஸ் இந்தியாவில் ஹோல்ட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சமவர்தனா மதர்சன் இவங்க பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கம்பெனியாக இருக்கிற யூட்டகா கீக்கன் அப்படிங்கிற கம்பெனியை டேக் ஓவர் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாப்பனீஸ் கரன்சி வேல்யூவில் 3024 ரூபா பர் ஷேர் வச்சு இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க அந்த கம்பெனியை. ஸோ இது வந்து மார்ச் 17 வந்து இந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 81% ஸ்டேக் வந்து இந்த யூட்டகா கீக்கனில் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது மதர்சனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கேஇசி இன்டர்நேஷனல் 1476 கோடி ஒர்த் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க கேஇசி இன்டர்நேஷனல். ஸோ இது வந்து கேஇசி இன்டர்நேஷனலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பைக்கால் கொடுக்குறாங்க. 5300 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 28% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் விஏ டெக் பகாக் இவங்க வந்து 1000 கோடி ஒர்த் ஆஃப் சென்னை வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையோட மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு ஆர்டர் வந்து 1000 கோடிக்கு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ப்ரிசிஷன் ஒயர்ஸ் இந்தியா லிமிடெட் இன்னைக்கு 7% காலி. ரீசன் பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட்டு அடுத்து வந்து டொமஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸ் சப்ளைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷனால் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகுது. அந்த பேசிஸில் பார்க்கும்போது பங்கு இன்னைக்கு 7% காலியாக இருக்குது. இந்த ப்ரிசிஷன் ஒயர்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட்டு ரேமண்ட் ரியாலிட்டி 2000 கோடி ஒர்த் ஆஃப் தானே ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரேமண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கேஸ் ஸ்டாக்ஸ் அதானி டோட்டல் கேஸ், பெட்ரோநெட் எல்என்ஜி, கெயில் இதெல்லாமே ரேலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனர்ஜி லிங்க் ஸ்டாக்ஸில் இப்போ இந்த எனர்ஜி செக்டரில் நடக்கிற ப்ரெஷரை கவர்மெண்ட் உணர்ந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஃபியூல் சப்ளையை ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. ஸோ அதை ஒரு அப்டேட், அதாவது கவர்மெண்ட் மூவ் டு ஸ்டெபிளைஸ் ஃபியூல் சப்ளைஸ் அப்படிங்கிற பேசிஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இன்றைக்கி நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ் தான் டாப் பொசிஷனில் இருந்துச்சு மார்க்கெட்டில் பார்க்கும்போது. இதில் அதானி டோட்டல் கேஸ் 2 நாளில் கிட்டத்தட்ட 30% மேலே ரேலியாக இருக்குது. கெயில் அண்ட் பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ எல்என்ஜி கார்கோ பார்க்கும்போது ஓமன் அந்த கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குறதாட்டம் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ அந்த பேஸில் கேஸ் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விரைவில் சப்ளை எல்லாம் கிளியர் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டில் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. அது மாதிரி பவர் செக்டார் ஸ்டாக்ஸு, பவர் செக்டாரில் அதானி பவர் 4% அப்பு, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் 5% அப்பு, சிஇஎஸ்சி 4% அப்பு, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 7% அப்பு, என்டிபிசி கிரீன் எனர்ஜி 14% அப்பு, டாரன் பவர் 4% அப்பு. ஏன்னா இப்போ அந்த சம்மர் சீசனில் ஹையர் அப்ளையன்சஸ் குறிப்பாட்டு நிறைய என்ன சொல்கிறது இந்த ஏசி அது இதெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பவரோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த செக்டார் வந்து பூஸ்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காட்டு. ஸோ அந்த பேஸில் இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. டாட்டா பவரும் இன்றைக்கி 5% பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. டெக் மஹிந்திரா பார்க்கும்போது 1000 ஃப்ரெஷர்ஸுக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுறதுல அவங்க டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து டெக் மஹிந்திராவில் வந்து அப்டேட். அவங்க ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுறத டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்பிஜி ஸ்டாக்ஸு, அதாவது இந்த கேஸ் ஷார்ட்டேஜ் ஆனதுனால எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ், அதாவது கொஞ்சம் ரிச் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்புக்கு போக வாய்ப்பே இல்லை. அவங்க எது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த பக்கம் தான் போவாங்க. ஸோ எல்பிஜி ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் அதை பேஸ் பண்ணி போகிறாங்க. அதில் இருக்கிறது பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ், பட்டர்ஃப்ளை, ஸ்டவ் கிராஃப்ட், டிடிகே ப்ரெஸ்டீஜ். இதில் இன்றைக்கி ஸ்டவ் கிராஃப்ட் விழுந்துருந்துச்சு. பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸும் டிடிகே ப்ரெஸ்டீஜும் பாசிட்டிவில் இருந்துச்சு. டிடிகே ப்ரெஸ்டீஜ்லாம் 7% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த செக்மெண்ட்லாம் சேல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லாம் 300% சேல்ஸ் இன்க்ரீஸாக இருக்குது. அமேசானில் 30 மடங்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா சன்ஸில் வந்து அப்டேட் என்னென்னா ரத்தன் டாட்டாவோட ஹோமை மந்த்லி லீஸ் 17.60 லேக் அளவுக்கு மந்த்லி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி லீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரத்தன் டாட்டாவோட அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லீஸுக்கு விட்டுருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் க்ளவுடு $32 பில்லியன் ஒர்த் ஆஃப் டீல் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் செக்யூரிட்டியில் போட்டிருக்காங்க. விஸ் அப்படிங்கிற கம்பெனியை இவங்க அக்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க $32 பில்லியன். இது கூகுள் கொடுத்த அப்டேட். விஸ்ங்கிற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.